அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சோதனை கூடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். 3 விதமாக மக்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் விரும்பியதை தந்து அல்லாஹ் சோதிப்பான். 2வது, நாம் விரும்பியதை தாமதமாக தந்து சோதிப்பான். 3வது, நாம் விரும்பியதை தராமலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். இதை வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் அவர் பொறுமையாக இருப்பார்கள். அல்லாஹ் எத்தனை சோதனைகளை தந்தாலும் அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார். இப்படி நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் அவர் வெற்றியாளர்களாக கணிக்கப்படுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் எப்படி எல்லாம் வந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து உலகத்திலே வாழ்ந்திடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை விதமாக சோதனைகள் உலகத்திலே வந்தாலும் அதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாம் மௌத்தாகி விட வேண்டும். சகோதரிகளே, இந்த உலகத்திலே வார சோதனைகள் ஆகிரத்திலே வரக்கூடிய சோதனைகளை விட பெரிதல்ல. சகோதரிகளே, சின்ன சோதனைகள் தான் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களையும் சோதிப்பான், பாவிகளையும் சோதிப்பான். உலகத்திலே எப்படி மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சோதனை கூடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நபிமார்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? ரசூல்மார்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? சகோதரர்களே, அதனால் பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் சந்தோஷத்தை வைப்பான். சகோதரர்களே.